Dear students, welcome to my channel. இந்த சேனலில் வந்து காமர்ஸ் 3rd யூனிட் டெஸ்ட்டுக்கு சில லேர்னிங் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு போர்ஷன் வந்து சாப்டர் 18 to 22 லாஸ்ட் இயர் பேப்பரையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட் பேப்பர்லாம் பார்த்தா அது வந்து லெசன் 25 வரைக்கும் இருக்குது லாஸ்ட் இயர் பேப்பர். அதனால் இது ஒன்று தான் நம்மளுடைய போர்ஷன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கனால இதை ஒன்று மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி 5 மார்க்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த 18 to 22 வரைக்கும். அப்போ அதை முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ் கூட கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அதை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கடுத்து எல்பிஜி லெசனில் 2 கொஸ்டின்ஸு, அதுலேருந்தும் டெஃபினட்டாக ஒன்று வந்துடும் உங்களுக்கு. சில நேரம் ஹைலைட்ஸ்க்கு மேலே இம்பேக்ட்ஸ் ஆன் எல்பிஜி கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்கு, அடுத்து ரிக்வெஸ்ட் இஸ் ஃபார் அ வேலிட் என்டாஸ்மெண்ட்டு, எலிமெண்ட்ஸு, அப்புறம் அந்த அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் 1-2 பேப்பரில் இருந்தது. அதுக்கடுத்து இந்த பேப்பரில் ரோல் ஆஃப் மேக்ரோ என்வாயன்மெண்ட் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதனால் ரெட்டில் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் எல்லாமே நான் எந்த கொஸ்டினும் விடாமல் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் 3 மார்க்ஸு 2 மார்க்ஸ்லாம் விடாமல் படிச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா அதெல்லாம் 3 லைன்ஸு 2 லைன்ஸ் தான் ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த மெம்பர்ஸ் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் 5 மெம்பர்ஸு 3 மெம்பர்ஸு அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் எந்த கொஸ்டினும் விடாமல் கொஞ்சம் நீங்கள் படிச்சிருங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நான் அதர் டிஸ்ட்ரிக்ஸும் கொடுக்குறேன். ஆனால் அதில் வந்து போர்ஷன்ஸ் வந்து 25 லெசன்ஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. 2 மார்க்ஸ்லாம் தயவுசெய்து எதையுமே விடாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே 2 லைன்ஸு ஈஸியானது தான். ப்ரைவேட்டைசேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லேயுமே அந்த கொஸ்டின் இருக்குது. அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்த ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் பார்த்தேன். அதுக்கும் கொடுத்துருக்குறேன் நான். when the buyer or his agent lawfully goods அந்த பொசிஷன் ஆஃப் குட்ஸ் அப்டைன் பண்ணாங்கன்னா அன்பெய்ட் செல்லருக்கு வந்து ரைட் டு லேன் ஆன் குட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா லாஃபுல்லாக வந்து அந்த பொசிஷனை வந்து பையர் எடுத்துட்டாருன்னா, இல்லை அவரோட ஏஜென்ட்டு வந்து டெலிவரி எடுத்துட்டாங்கன்னா செல்லருக்கு வந்து அவர் வந்து அந்த குட்ஸில் லீன் ஆன் பண்ண முடியாது. அதுக்கடுத்து டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் த ரீசன், ஒய் எமர்ஜென்சி ஹாலிடேஸ் வித் பேஜ் நம்பரோடு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் 1 டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து இதில் உள்ள சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்திருக்கு ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரில். ஸோ அதனால கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 5 கொஸ்டின்ஸ் ஹூ கேன் மேக் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாமே பேஜ் நம்பர் 150 இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு 3 பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸ் அப்படி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒருவேளை கம்பல்சரியாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.